வணக்கம். நம்ம இன்னைக்கு காளான் சில்லி செய்ய போகிறோம். இதை சாயந்தர டைமில் டீ காப்பியோட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காளான் சில்லி செய்கிறதுக்காக நான் ஒரு 200 கிராம் காளான் எடுத்து சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காளானை நான் பெருசாக இருந்தால் 4 பீஸாக போட்டுக்கலாம், சின்னதாக இருந்தால் 2 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். வாங்க நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்ச காளானை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம், அப்போ தான் மசாலாலாம் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மைதா மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன். சிக்கன் சில்லி மசாலா 2 ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குவோம். பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றாமல் இப்படி கொஞ்சமாக தெளிச்சு பார்த்துக்கலாம். சில்லிக்கு ரொம்ப இருக்கக்கூடாது, தண்ணியாக மசாலாலாம் தண்ணியில் இறங்கிடும், ஆனால் தெளிச்சு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிருக்கிறேன், தெளித்து பிசைஞ்சேன். ரெண்டாவது ஜாஸ்தி ஊற்ற வேணாம். இந்த காளானில் உப்பு சேர்த்தோடனே தண்ணி நீத்து வரும், அதனால் பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. தண்ணி ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. இப்போ லைட்டாக பார்த்து ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. உப்பு போட்டோடனே நமக்கு தண்ணி கிடைக்கும் இந்த காளான்லேருந்து, ஆனால் கரெக்டாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். காளானில் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா ஊறணும், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வைப்போம். இப்போ காளான் 5 நிமிஷம் நல்லா ஊறிச்சு பாருங்கள், செட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து போடலாம். இதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க, நீத்து போயிடும் எல்லாமே, அதனால் இப்போ எடுத்து போட்டுடலாம். 5 நிமிஷம் தான். எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கள், நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஒன்று ஒன்றா சேர்ந்தாவோட கட்டிக்கிட்டே விழுந்துடும், ஒன்று ஒன்றா போதும். பொறுமையாக போடணும். தண்ணி பாருங்கள், காளானுக்கு தண்ணி வருது, எல்லாம் வெளியே பார்த்து போடுங்க. போதும். பொறுமையாக மெதுவாக அப்படியே கிண்டி விடுங்க லைட்டாக. காளான் நல்லா வெந்துருச்சு பாருங்க, சவுண்டெல்லாம் அடங்கிட்டு தண்ணியெல்லாம். இப்போ எடுத்துடலாம். நம்ம இதுக்கு மேலே விட்டோம்னா தீஞ்சிரும், அதனால் எடுத்துடலாம். காளான் சொல்லி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாயந்தர டைமில் காஃபி போட்டு பிள்ளைங்களாம் பெரியவங்க கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.